இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சட்டவிரோத குடியேறிகளால் நடத்தப்பட்டு வந்த கிளினிக்குகள் அதிரடி சோதனையில் ஒரு பாகிஸ்தான் மருத்துவர் உட்பட 6 வெளிநாட்டவர் கைது. ஸ்லாங்கோர், சுங்கைபுலோ, ஷா ஆலம் மற்றும் கோலாலம்பூர், ஜாலான் ஈப்போ ஆகிய பகுதிகளில் சட்டவிரோத குடியேறிகளால் நடத்தப்பட்டு வந்த கிளினிக்குகளில் குடிநுழைவுத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் லைசன்ஸ் பெற்றிருக்காத ஒரு பாகிஸ்தான் மருத்துவர் உட்பட 6 அந்நிய நாட்டவர்கள் வளைத்து பிடிக்கப்பட்டனர். சட்டவிரோத குடியேறிகள் சொந்தமாக கிளினிக்குகளை நடத்துவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கடந்த 2 வார காலமாக சம்பந்தப்பட்ட கிளினிக் வளாகங்கள் மிக அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வந்ததாக மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஜக்காரியா சாபான் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை இந்த 3 கிளினிக்குகளிலும் ஏக காலத்தில் குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் லைசன்ஸ் பெற்றிருக்காத ஒரு பாகிஸ்தான் மருத்துவர், பாகிஸ்தானை சேர்ந்த 2 பெண்கள் மற்றும் மியான்மர் நாட்டை சேர்ந்த 3 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். 23க்கும் 57க்கும் இடைப்பட்ட வயதுடைய 6வரில் பாகிஸ்தான் மருத்துவர் அனுமதிக்கப்பட்டதை விட கூடுதல் காலத்திற்கு சட்டவிரோதமாக தங்கியுள்ளார். 3 மியான்மர் பெண்களில் ஒருவர் தற்காலிக வேலை பெர்மிட்டை கொண்டுள்ளார். மற்றொரு பெண் அகதிக்கான ஐநா கார்டை கொண்டுள்ளார். மற்ற பாகிஸ்தான் பெண்கள் உட்பட 3 செல்லத்தக்க பயண ஆவணங்கள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். நோயாளிகளின் விவரங்களை உள்ளடக்கிய மருத்துவ அட்டைகள், கிளினிக் முத்திரை, மருத்துவ சீருடைகள் போன்றவற்றை அமலாக்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இன்னும் சில கிளினிக்குகளில் அந்நிய நாட்டவர் உதவி மருத்துவராக அல்லது தாதியராக வேலை செய்யக்கூடும் என்று தாங்கள் சந்தேகிப்பதாக டத்தோ ஜக்காரியா சாபான் தெரிவித்தார். மிக குறைந்த கட்டணத்தில் நோயாளிகளுக்கு, குறிப்பாக அந்நிய நாட்டவர்களுக்கு இவர்கள் சட்டவிரோதமாக மருத்துவ சேவையை வழங்கி வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் விவரித்தார். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு போட்டியிடும் தாம் வெற்றி பெற்றால் மாரடைப்பு வரலாம் என்று கட்சி நடப்பு துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய துணைத் தலைவர் தேர்தலில் கட்சியின் உதவி தலைவரும் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வியுமான நூருல் ஈசாவிடம் கடும் போட்டியை எதிர்நோக்கியுள்ள தாம் தோல்வி அடைவது திண்ணம் என்று ரஃபீசி ரம்லி திட்டவட்டமாக அறிவித்தார். காரணம், இந்த முறை நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலில் அனைத்துமே முன் ஏற்பாடாக செய்யப்பட்டுவிட்டன. எனவே தாம் தோல்வி அடைவது உறுதி என்று ரஃபீசி ரம்லி குறிப்பிட்டார். இத்தகைய கடும் பல பரீட்சைக்கு மத்தியில் களம் இறங்கியுள்ள தாம் துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அது இன்ப அதிர்ச்சி மட்டுமல்ல, மாரடைப்பு வந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று நகைச்சுவை இழையோடு ரஃபீசி ரம்லி தெரிவித்தார். இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிர போக்கை கொண்டுள்ளது என்றால் பாகிஸ்தான் பின்னணியில் சீனா இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானுக்கு போர் விமானங்கள், தற்காப்பு உதவிகள் மற்றும் சேட்டலைட் உதவிகள் போன்றவற்றை சீனா வழங்கி வருவதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள ஆய்வுக்குழு இவ்விவகாரத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. மே மாதம் முற்பகுதியில் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் சீனாவின் மறைமுக உதவிகள் மிக ஆழமாக இருந்துள்ளன என்று அந்த குழுவினர் கூறுகின்றனர். சேட்டலைட், ராடார், போர் விமானங்களுக்கான தற்காப்பு உதவிகள் முதலியவற்றை மிக கனக்கச்சிதமாக பாகிஸ்தானுக்கு சீனா மிக ரகசியமாக வழங்கியுள்ளது என்றும், இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் தொடர்ந்து துணிச்சலாக வாலாட்டுகிறது என்றால் பின்னணியில் சீனா உள்ளது என்றும் இந்தியா போர் வியூக ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் அசோக் குமார் அம்பலப்படுத்தியுள்ளார். பூச்சோங்கில் கொண்டோமினியம் வீடமைப்பு பகுதியில் 29வது மாடியிலிருந்து கீழே விழுந்த 7 வயது சிறுமி உயிரிழந்தார்.
இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 மணியளவில் நிகழ்ந்ததாக சுபாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஃபைரூஸ் ஜஃபார் தெரிவித்தார். அந்த சிறுமி கடுமையான காயங்களுடன் 5வது மாடியின் தரையில் தலைக்குப்புற கிடந்தார் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த சிறுமியின் தந்தை வேலைக்கு சென்றிருந்த வேளையில் மற்றொரு குழந்தையை அவரின் தாயார் கவனித்துக் கொண்டு இருந்த வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று முகமது ஃபைரூஸ் தெரிவித்தார். அந்த சிறுமியை கவனித்துக் கொண்ட பணியாளர் ஒருவரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை அறிக்கை விரைவில் தயாராகும் என்று அவர் மேலும் கூறினார். ஆடவர் ஒருவரை சுட்டுக் கொன்றது தொடர்பாக கடந்த 12 ஆண்டு காலமாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த நபர் இறுதியில் பிடிபட்டார். கார் உபரி பாகங்கள் விற்பனை கடையின் பணியாளரான 38 வயதுடைய நபர் இன்று பட்டவத் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. 38 வயது ஒய் சின் லெங் என்ற அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் ஐனி அடிலா முகமது ஃபைசால் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி காலை 5:25 மணியளவில் பட்டவட் தமாண்டேசா முர்னி சுங்காய் டுவாவில் 24 வயதுடைய ஃபௌசி ஹுசேன் என்பவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக அந்த நபருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது. இவ்வழக்கு விசாரணை பினாங்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த நபருக்கு எதிராக வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த மே 14ஆம் தேதி குவாந்தான் புக்கிட் உபியில் உள்ள தனது வீட்டிலிருந்து வெளியேறிய ஓர் இந்திய இளைஞர் கடந்த ஒரு வார காலமாக வீடு திரும்பவில்லை என்று போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. 36 வயது பாலமுருகன் தண்டபாணி என்ற அந்த இளைஞர் சம்பவத்தன்று பிற்பகல் 2 மணியளவில் வெளியே சென்று வருவதாக கூறி புறப்பட்டார். இதுவரை வீடு திரும்பாதது குறித்து அவரது மனைவியும் குடும்பத்தினரும் மிகுந்த அச்சம் கொள்வதாக குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 முகமது ஜஹாரி 1 பூசு தெரிவித்தார். கைபேசியோ அல்லது அடையாள ஆவணமோ எதனையும் அவர் எடுத்து செல்லவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஓர் இந்திய பிரஜையை தனது வாழ்க்கை துணைவியாக கொண்டுள்ள பாலமுருகன் கடந்த 18 ஆண்டு காலமாக மளிகை கடை நடத்தி வந்துள்ளார். கடன் தொல்லை காரணமாக மளிகை கடையை மூடிவிட்டார். இந்நிலையில் பாலமுருகன் குறித்து அவரின் நண்பர்களிடம் விசாரித்த போது எந்த தகவலும் இல்லை என்று ACP 1 முகமது ஜஹாரி குறிப்பிட்டார். பாலமுருகனை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு ACP 1 முகமது ஜஹாரி பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 220.2வது கிலோமீட்டரில் மலாக்கா அலோர் கஜாவிற்கு அருகில் ஒரு லாரி மற்றும் 3 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகினார். நேற்றிரவு 7:40 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 21-45 வயதுடைய 2 மோட்டார் சைக்கிளோட்டிகள் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக அலோர் கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபு சமா தெரிவித்தார். மற்றொரு மோட்டார் சைக்கிளோட்டியான 18 வயது ஆர் ஜீவகுமார் என்பவர் கை கால் முறிவுக்கு ஆளாகி மலாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அஷாரி அபு சமா குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.